Okay. What types of organic products do you usually buy online? Usually buy online vegetables, fruits, non-veg, grocery. ஓகே. இப்போ நான் ஆன்லைன்ல வாங்குறதா தான் நான் என்னென்ன வாங்குவேன்னா, மில்லட்ஸ் கண்டிப்பா மில்லட்ஸ் வாங்குவேன். ஓகேவா? அண்ட் ஓகே. தென் ஐ வில் பர்ச்சேஸ் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெஃபினட்டா கண்டிப்பா வாங்குவேன். தென் கிராசரீஸ்ல என்ன வாங்குவோம்? எல்லா விதமான கிராசரீஸ் ஆர்கானிக்லயே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது கண்டிப்பா ஆர்கானிக்கா வாங்கி தான் ஆவணும். ஸோ மில்லட் மில்லட் கண்டிப்பா நம்ப வாங்குவோம். அண்ட் தென் ம் வேற என்ன? தோசை மாவு, அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு, அப்புறம் ம் கம்பு. எஸ். அதான் மில்லட்ஸ்ல வர்றது எல்லாமே மோஸ்ட்லி வாங்குறது தான். ஸோ நீங்க இதுல கிராசரின்னு போட்டு டிஃபைன் பண்றத, என்னென்னன்றத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஃபைன். அண்ட் தென் ஹவ் ஆஃப்டன் டு யூ பர்ச்சேஸ் ஆர்கானிக் கிராசரிஸ் ஆன்லைன்? எனக்கு மாசம் மாசம் வாங்கணும்னு ஆசை தான். ஆனா எங்க தான் வாங்குறதுன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவோம். அங்க வந்து ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 2000க்கு ஒரு ரூ. 3000 பில் போட்டு மாசம் மாசம் எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. ஸோ அதுல வர்றது ஆர்கானிக்கா இல்ல அன்ஆர்கானிக்கான்னு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு எனக்கு இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்கானிக் கிராசரிஸ் நாங்க இங்க இங்க யாருமே ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிக்ஸ் வாங்குறதே கிடையாது ஆக்சுவலா. இதான் எங்க பிரச்சனையே. ஆ என்னன்னா, எல்லாருமே பொருள் வாங்குறாங்க. பட் ஆனா ஒரு சில கேஸஸ்ல ஆர்கானிக்கா இருக்கும். ஒரு சில கேஸஸ்ல வந்து அன்ஆர்கானிக்கா இருக்கும். ஒய்? பிகாஸ் ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி. மந்த்லி தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. வீக்லியும் வாங்க மாட்டாங்க. ஸோ இதுல நீங்க மல்டி செலக்ஷன் வச்சதுக்கு பதிலா சிங்கிள் செலக்ஷன் வச்சுடலாம்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஆ ஸோ சிங்கிள் செலக்ஷன் வச்சீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஓகே. எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கு எந்தெந்த டைம்ல வாங்குறாங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். அண்ட் தென் விச் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் கேட்டகரி ஆர் யூ மோஸ்ட் இன்ட்ரஸ்டட்? சப்ளிமெண்ட்ஸு, ஆர்கானிக் ஃபுட்டு, பர்சனல் கேரு, ஃபிட்னஸ்ஸு, ம் குட்டு தான். சப்ளிமெண்ட்ஸ்னா ட்ரிங்க் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல மாவு மாரி ஏதாவது சொல்றீங்களா? எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆர்கானிக் ஃபுட்டு, பர்சனல் கேரு. ம். ஓகே. அதர் வச்சிருக்கீங்க. ஃபைன். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் வுட் யூ லைக் டூ ஷேர் அபௌட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் பிளாட்ஃபார்ம்? இந்த கொஸ்டின் நீங்க எதுக்கு கேட்கிறீங்கன்னு தெரியவே இல்ல. ஏன்னா நீங்க வந்து இதுவரையும் என்ன பிளாட்ஃபார்ம் குடுத்தீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பிளாட்ஃபார்ம் அவங்க கிட்ட வாங்க போறீங்கன்னு தெரியாது. நீங்க என்ன சொல்லலாம்னா, யூ கேன் ஷேர் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஆர் எனி கொரீஸ் ரிலேட்டட் டூ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இன் இ-காமர்ஸ் இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு போடணும். ஓகே சார். ஸோ அப்படி போட்டீங்கன்னா, ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்றானோ, அது எல்லாத்தையும் இங்க கொட்டுவாங்க. ஓகேவா? So, how satisfied with all of our experience, user experience on our health-focused organic e-commerce app? நீங்க என்ன கேட்கணும்? ஆர் யூ ரியலி இன்ட்ரஸ்டட் அப்படின்னு கேட்டு போடணும். நீங்க ஆப் இன்னும் ரிலீஸே பண்ணல. நீங்க உங்க ஐடியா கூட மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்ல. நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த மாரி நான் ஒரு விஷயத்த குடுக்குறேன். அதுக்கு உங்களுடைய ஆ ரேட்டிங்க குடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து நீங்க எப்படி சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. நீங்க இந்த கொஸ்டின் தப்பு. இந்த கொஸ்டின் வரக்கூடாது. நீங்க என்னன்னா, இந்த மாரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டா நான் ரிலீஸ் பண்ணேன்னா, அத நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்கலாம். சொல்றது ஓகே புரிஞ்சுதா? சார். எஸ். டூ யூ டூ யூ பிரிஃபர் கெஸ்ட் செக் அவுட் ஆர் கிரியேட்டிங் அன் அக்கவுண்ட்? ஓகே தான். இதெல்லாம் இதெல்லாம் காமன் கொஸ்டின்ஸு.
இதெல்லாம் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல ஆக்சுவலா. ஓகே சார். ஓகேவா? நீங்க காமனா அக்கவுண்ட் மேண்டேட்டரி பண்ணி தான் வைக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஆ செக் அவுட் ஃபங்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப அ அது ஒரு ப்ராசஸ் ஆக்சுவலா. நீங்க முடிஞ்சா என்ன பண்ணிடுங்க, இந்த கொஸ்டின ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் அவர் ஆர்கானிக் இ-காமர்ஸ்? இதுவுமே தப்பான கொஸ்டின். இது தேவையே இல்லாத கொஸ்டின் இது. ஓகேவா? ஆர் யூ இன்ட்ரஸ்டட் டூ டூ அப்படின்னு கேட்டு வாங்கிக்கணும். இங்க நீங்க இன்னும் ஆப் ரிலீஸே பண்ணவே இல்லையே! ஓகே உங்க சார். ஐடியாவ ஷோ பண்ணவே இல்லையே! அப்புறம் ஏன் இந்த மாரி சாட்டிஸ்ஃபைலாம் கேட்கிறீங்க? இதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த இந்த இதையும் ரிமூவ் பண்ணுங்க, இதையும் ரிமூவ் பண்றேங்க. Have you found any diverse selection organic product in our app? இதுவுமே தேவையில்லாத கொஸ்டின். Have you utilized any promotion or discount offer in our organic e-commerce app? நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க என்ன கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கலாம். ஓகேவா? இந்த 3 கொஸ்டின் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டு, இப்போ சப்போஸ் இஃப் எஸ், ப்ளீஸ் வாட் ஆர் த ஆப்ஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுங்க. அதுல ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது போடுவாங்க. லிஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குற இது போடுவாங்க. ஓகேவா? ஓகே சார். இந்த மேல இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. தேவையே இல்ல. இதோ இந்த இதுலருந்து, இதோ இந்த கொஸ்டின். செக் அவுட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் யூ ஃபவுண்ட் டைவர்ஸ் செலக்ஷன் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஹேவ் யூ யுட்டிலைஸ்ட் எனி ப்ரமோஷன் ஆர் டிஸ்கவுண்ட் இன் அவர் ஆப். அப்புறம் ஹேவ் யூ எவர் கான்டாக்டட் அவர் கஸ்டமர் சப்போர்ட் த்ரூ தி ஆப். இதெல்லாம் நீங்க இப்படி கேட்கக்கூடாது. நீங்க என்ன கேட்கணும்னா, இப்போ நீங்க இதோட முடிச்சுடுங்க. அந்த டிஸ்கவுண்ட்லாம் முடிச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? அப்பன்னா அது என்னென்ன ஆப்ன்னு லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு இருந்த, இல்ல நீங்க வாங்கிட்டு இருக்கிற ஆப்ல, உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்லருந்து ஏதாவது சப்போர்ட்லாம், கொரீஸ்லாம் கிடைச்சதா? அதுல எந்த அளவுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கீங்க? ஓகே சார். சாட்டிஸ்ஃபைட், சாட்டிஸ்ஃபைட், நாட் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாரி. அப்புறம் வுட் யூ ரெக்கமெண்ட் அவர் ஆர்கானிக் இ-காமர்ஸ் ஆப் டூ அதர்ஸ்? இஃப் சப்போஸ் ஐ எம் ரி ஐ இஃப் ஐ இஃப் சப்போஸ் ஐ எம் ரிலீசிங் அப்ளிகேஷன் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், வில் யூ சப்போர்ட் அண்ட் யூ வில் ஷேர் டூ அதர் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கணும். நான் இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணா, நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? ரெக்கமெண்ட் பண்ணுவியா? அப்படி சொல்ட்டு. அண்ட் தென், டு யூ பிளான் டூ கன்டின்யூ யூசிங் அவர் ஆப் பர்ச்சேசிங் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்? டு யூ பிளான் டூ கன்டின்யூ யூசிங்? இதுவுமே தேவையில்லாத கொஸ்டின் ரிமூவ் பண்ணிடுங்க. வாட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் டிசிஷன் பர்ச்சேஸ் ஆர்கானிக் கிராஸ்? ஓகே. குவாலிட்டி, பிரைஸ், வேரைட்டி, கன்வீனியன்ஸ். இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஹெல்த்தி அண்ட் நேச்சர். அதான் குவாலிட்டி போட்டிருக்கீங்க, பிரைஸ், வேரைட்டி போட்டிருக்கீங்க. வேற என்னன்னா, மல்டி செலக்ஷன்ல குடுத்துருங்க இந்த ஒரு போர்ஷன. ஓகேவா? ஒரு சிலவன் குவாலிட்டி பார்ப்பான், ஒரு சிலவன் பிரைஸ் பார்ப்பான், ஒரு சிலவன் வெரைட்டி பார்ப்பான். 2 பேரு 2மே வந்து பிரைஸ் அண்ட் குவாலிட்டி 2மே பார்ப்பாங்க. ஸோ அதனால ஓகே. என்ன பண்ணிடுங்க, இந்த மல்டி செலக்ஷன்ல குடுத்துருங்க. ஓகேவா? ஓகே சார். ஃபைன். அண்ட் தென் ஹவ் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் தி வெரைட்டி ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்? இது தேவையில்ல. இந்த கொஸ்டின் தேவையில்ல. Have you ever had difficulty finding a specific organic product with on our app? ஆ இதுவுமே தேவையில்லை. Do you prefer shopping groceries via mobile app or website? இத தான் மேல தூக்கின்னு போய் போடணும் நீங்க. ஃபர்ஸ்ட்டு இங்க இந்த இ-காமர்ஸ் ப்ராடக்ட் பத்தி கொஸ்டின் கேட்கும்போதே மேல எடுத்துன்னு போய் போட்டுறணும். இது மேல எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? ஹேவ் யூ கான்டாக்டட் சப்போர்ட் ரிகார்டிங் தி இஷ்யூஸ்? இது தேவையில்ல இது. இந்த இந்த கொஸ்டின் தேவையே இல்ல. ஓகே சார். இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் இம்ப்ரூவ்மென்ட் ப்ளீஸ் ஷேர். இதுக்கு பதிலா தான் நான் என்ன சொன்னேன், இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்புட் குடுங்க. இல்ல எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அத நீங்க மேல போட்டுக்கணும். ஓகேவா? டன்னா? எஸ் சார். ஸோ சொன்ன இந்த சஜஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, அப்டேட் பண்ணிட்டு ஃபார்ம அனுப்பி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஃபைன். கௌசல்யா உங்களுது தானே இது? நேமு, இமெயிலு, வாட்?
ஏஜ் வாட் இஸ் யுவர் ஏஜ்? இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாருங்க. வாட் இஸ் யூ ஏஜ்ன்னு இருக்கு. குயில் போட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஆன்லைன் டூல் தெரியுமா கௌசல்யா? இந்த குயில் போட்ல போயிட்டு இதோ இருக்கு பாருங்க கிராமர்லி. ஓகேவா? எஸ் சார். இந்த கிராமர்லி டூல்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்போ எங்க இருக்கு உங்களோட இது? இதோ இருக்கு பாருங்க. அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டீங்கன்னா, நீங்க போட்டது தப்பா, ரைட்டான்னு இதுலயே சொல்லிடும். ஓகேவா? ஓகே சார். இதோ பாருங்க. 2 மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்கு. வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஸோ அப்படியே காப்பி பண்றீங்க. அப்படியே போட்டுறீங்க இங்க. சரியா? தப்பு பண்ண தான் செய்வாங்க. பட் நோ ப்ராப்ளம். அந்த டூல யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரீ டூல் தான் எல்லாம். கரண்ட் ரோல். ஓகே. ஹவ் ஆஃப்டன் யூ லேர்ன் ஆன்லைன்? ஓகே. டெய்லி, வீக்லி, மந்த்லி, நெவர்ன்னு இருக்கு பதிலா நவருக்கு பதிலா ம் டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி சரி ஓகே தான். இது ஃபைன் தான். பட் மல்டி செலக்ஷன்ல வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். சரி ஓகே. இப்படியே இருக்கட்டும். ஆ ஆர் காஸ்ட்லி கோர்ஸ் இஸ் சேலஞ்சஸ் ஃபார் யூ. இதையும் கிராமர்ல போட்டு செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? எஸ். எஸ், நோ மட்டும் வைங்க. மேபி தேவையே இல்ல. எஸ், நோ 2டே 2 டிசிஷன் மட்டும் வைங்க. ஓகேவா? கௌசல்யா ஓகே. வுட் யூ ஷேர் கோர்ஸ் காஸ்ட் அஃபோர்டபிளி? லைக் நீங்க என்ன பண்ணணும், ஷேர் கோர்ஸ் காஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுறலாம், ஆ ஷேர் மீன்ஸ் அவங்களுக்கு புரியாது யூசருக்கு. நீங்க என்னன்னா, இப்போ யூ 2 2 பீப்பிள் கேன் கம்பைன் அண்ட் ஷேர் தி காஸ்ட் அப்படின்னு போடணும். 2 ஆ உங்களுக்கு சொல்ல வர்றது புரியுதா? இது ஷேர்ன்றது வந்து புரியல உங்களுக்கு ஆக்சுவலா. சில பேருக்கு புரியாததுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இது கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், மாத்தி வேற மாரி போட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே ஆக்சுவலா சார். உங்களோட ஐடியாவ நம்ம மாத்திட்டோம்ல. உங்க ஐடியாவ மாத்திட்டோம் தானே நம்போ? சார் அது மாரி பண்ணா ஸ்க்ரீன்ஸ் கம்மியா வரும்னு நெனைக்கிறேங்க சார். சரி ஓகே அதான் நம்ம நான் ஐடியா ஆ ஐடியா என்ன ஐடியா பண்ணோம் நம்போ? என்ன பிளான் பண்ணோம்? சார் அந்த இதுக்கு ரோட் மேப் நீங்க பண்ண சொன்னீங்கங்க சார். கோர்ஸுக்கு பதிலா ரோட் மேப்பா நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கங்க சார். எஸ், எஸ். ஸோ இப்ப அது நான் என்ன வேணா சொல்றேன், ஃபியூச்சரா வேணா ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சேன் சார். அதுதான். இப்போ ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பெர்சனா நான் படிக்க போறேன். ஆ, இல்ல நான் ஒரு வேலைக்கு போறேன்னா, அதுக்கு வந்து எனக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு ஆன்லைன்ல. ஓகே இந்த சார். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண போது. என்ன ஹெல்ப் பண்ண போதுன்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? சார். செகண்ட் நீ என்ன பண்ணணும்? தேர்ட் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ண போது? கைட் பண்ண போது. ஓகே சார். இப்ப எப்படி கைட் பண்ணும்னா, இப்ப நான் யுஐ யுஎக்ஸ் படிக்க போறேன்னா, எனக்கு ஒரு 10 ரோட் மேப் இருக்கும். அதுல வந்து ஓ டாஸ்க் மாரி குடுக்கும். இந்த மாரி ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னன்னா, இந்த மாரி போயிட்டு எனர்ஜி குரூப்ல போய் படி. ஃபர்ஸ்ட் வந்து யூசர் இன்டராக்ஷன் ஃபவுண்டேஷன்ல போய் படி. ஆ இப்போ வந்து ஒரு டவுட் இருந்ததுன்னா, நீ அதுகிட்ட போய் கேட்கலாம். கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ChatGPT எப்படி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுதோ, அதே மாரி நான் படிக்க போறேன்ல, அந்த டைம்ல வர ஓகே. டவுட்லாம் நான் வந்து அந்த உங்களோட ஆப்ல கேட்கும்போது, அது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் வந்து எனக்கு ஆன்லைன் நான் படிச்சேன். பட் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ணணும்? அப்டி சொல்லிட்டு அதுகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு சொல்ற மாரி ஒரு விஷயமா பண்ணுங்க. ஓகே சார். இப்ப நீங்க ரோட் மேப் மட்டும் குடுக்கல. அந்த இடத்துல வந்து அதுக்கு டவுட் இருக்கு. உங்க ஸ்டூடண்ட்க்கு டவுட் இருக்குன்னா, அந்த ஓகே. டவுட்ட எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்டி சொல்ட்டு. அதே மாரி அந்த 10 ரோட் மேப்பையும் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கான ஸ்டேட்டஸ வந்து அப்டேட் பண்ணா மட்டும் தான், நீங்க என்ன பண்ணணும்? அவனுக்கு வந்து ஓ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு எவாலுவேஷன் ஒரு இது குடுங்க. ஒரு எவாலுவேஷன் மாரி ஒண்ணு குடுங்க. ஓகே அதாவது சார். ஆன்லைன்ல வந்து அவன் டெஸ்ட் எழுதுற மாரி. ஒரு ஓகே சார். ஒரு 50 கொஸ்டின் வந்து அவனுக்கு டெஸ்ட் எழுதுற மாரி வச்சுட்டு, அதுல அவன் வந்து எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறான்றத வேலிடேட் பண்ற மாரி. அந்த ரோட் ஓ மேப் குடுக்குறீங்க. அந்த ரோட் ஓகே மேப்ல சார். அவன் ஒண்ணு ஒண்ணா முடிக்கிறான். அந்த ஓகே 10 சார். ரோட் மேப்ப முடிச்சிட்ட பிறகு அவனுக்கு ஒரு எவாலுவேஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. ஓகே சார். இது ஒரு ஃபியூச்சரா ஆட் பண்ணிக்குவாங்க சார். ஆமா, ஆமா. அந்த ஆ மாரி சொல்றேன். ஓகே. ஏன்னா ஓகே நீங்க சார். இப்ப நீங்க கோர்ஸ் ஷேர் பண்ண போறது இல்லல்ல. எஸ். ஸ் நீங்க இப்ப ஆ கோர்ஸ் ஷேர் பண்ண போறீங்க இல்ல தானே? சார் அதுதாங்க சார் கோர்ஸ காஸ்ட்ட வந்து ஷேர் பண்ணி கோர்ஸ வந்து இது பண்றது தாங்க சார்.
ஆ 2 அதுதான் பேருக்கு. மெயின் ஆ. ஃபங்ஷனாலிட்டி கரெக்ட்டா? எஸ் சார். அது வந்து மெயினுங்க சார். யூசருக்கு வந்து என்ன கோர்ஸ் தேவை அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்ஸா குடுத்துட்டு, ஆ அது 2 பேரும் எக்ஸாக்ட்லி. சேர்ந்து ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி படிக்கிற மாரிங்க சார். கரெக்ட். எஸ் சார். ஸோ இதுதான் ஆக்சுவலா ஐடியாவ மாத்தணும்ல. நம்ம எந்தெந்த கோர்ஸ்லாம் அஃபோர்டபுளா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீயே படி. ஆ. அப்படி சொல்லிட்டு. எஸ் சார். எஸ் ஸோ சார். நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கோர்ஸ் விக்கிறவங்க கிட்டயும் டைட் அப் ம். பண்ணிட்டு, உன் கோர்ஸ் என்னுடைய சேனல்ல புரமோட் பண்றதுக்கு நீ வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாரி. கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. அதேதாங்க சார். சூப்பர். வுட் யூ ஷேர் காஸ்ட் அஃபோர்டபிளி? ஓகே. ஆ எல்லாத்துக்கும் எஸ் மட்டும் போடுங்க. மேபிலாம் போடாதீங்க. ஓகேவா? மேபிலாம் தூக்கிடுங்க. தேவையில்லாதது அது. ஓகே சார். எஸ், நோ அவ்வளோதான். ஆ ஹவ் ஹெல்ப்ஃபுல் த சப்போர்ட் ஃபார் போத் நாலெட்ஜ் ஷேரிங், லர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், மனி ஷேரிங் த்ரூ யுவர் ஆப். இது ஹவ் ஹெல்ப்ஃபுல் இஸ் தி சப்போர்ட் ஃபார் போத் நாலெட்ஜ் ஷேரிங் ஆன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் மனி ஷேரிங் த்ரூ அவர் ஆப். மனி ஷேரிங் இத வேற மாரி ஏதாவது போட முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே சார். கோர்ஸ் ஃபீஸ்ன்னு போடுங்க. கோர்ஸ் ஃபீன்னு போடுங்க. ஓகே. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கோர்ஸ் கோர்ஸ் மணி இல்ல கோர்ஸ் ஃபீ போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே சார். ஓகேவா? வெரி ஓகே. யூஸ்ஃபுல் அப்படின்னு போடுங்க. வெரி யூஸ்ஃபுல், சம்வாட் யூஸ்ஃபுல் 2லருந்து 3 அவ்வளோதான் போட்டுருங்க. ஓகேவா? யூஸ்ஃபுல்லு நியூட்ரல்லாம் வேண்டாம். யூஸ்ஃபுல், நாட் யூஸ்ஃபுல் ஆ அவ்வளோதான். அது 2 மட்டும் வைங்க. ரொம்ப அதிகமாலாம் வைக்க தேவையில்ல. இப்போ இதுல என்ன வேலிடேஷன் பண்ண போறீங்க? நியூட்ரல்னா என்ன குடுக்க போறீங்க? இதுலருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? சி நீங்க மல்டி செலக்ஷன் குடுத்தீங்கன்னா, ஓகே. அதுலருந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஓகே. சும்மா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான் இதெல்லாம். ஓகே சார். யூஸ்ஃபுல், நாட் யூஸ்ஃபுல். அப்படி இல்லன்னா, ஆ வேற ஏதாவது குடுக்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் எனி கொலாபரேட்டிவ் லர்னிங் பிஃபோர்? இஃப் எஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். இதுவுமே அந்த எல்லாமே கிராமர்ல போட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஆ ஓகே சார். ஓகேவா? மத்தபடி எல்லாமே ஓகே தான். ஆம். ஆர் யூ கம்ஃபர்டபிள் கம்யூனிகேட்டிங், கொலாபரேட்டிங் லாங்குவேஜஸ் அதர் தென் யுவர் பிரைமரி லாங்குவேஜ்? அதாவது வேற ஒரு மொழிக்காரங்க கூட கனெக்ட் பண்றது ஈஸியா இருக்குமான்னு கேட்கிறீங்களா? எஸ் சார். எஸ் சார். அதேதாங்க சார். உங்களோட லாங்குவேஜ்லயே படிக்க ஈஸியா? இல்ல அதர் லாங்குவேஜ்லயும் ஓகே அப்போ படிக்கிறதுக்கு அப்போ அப்போ வந்து கம்ஃபர்டபுளா அப்படி இருக்கா? நீ அப்படி கேட்கணும்னா, நீங்க வந்து இத ம். ரீஃப்ரேம் பண்ணுங்க இத. ஓகேவா? ஓகே. ஓகே ஆர் யூ சார். கம்ஃபர்டபிள் வித் லேர்ன் இன் யுவர் லாங்குவேஜ் ஆர் காமன் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ்? 2டே ஓகே 2 சார். லாங்குவேஜ் தான். ஒண்ணு இங்கிலீஷ், ஒண்ணு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் அவ்வளோதான். உங்களுக்கு நேட்டிவா இல்ல இங்கிலீஷா? 2த்துல எதனா ஒண்ணு சொல்லு. ஓகே சார். ஸோ நேட்டிவ் ஆர் இங்கிலீஷ் அவ்வளோதான். 2டே 2 இதுல ஆன்ஸர் தான் இருக்கணும் இதுல. ஓகே சார். அண்ட் தென் வில் யூசிங் மனி ஷேரிங் பிளாட்ஃபார்ம். மனி ஷேரிங்ன்றதே தனி அது செப்பரேட்டா ஒரு மாரி ஆடா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், கோர்ஸ் ஃபீ ஷேரிங் அப்படின்னு போட்டுக்கங்க. ஓகேவா? ஓகே சார். உங்க ஆப்போட நேமே இதான். கோர்ஸ் ஃபீ ஷேரிங் அப்படின்னு போட்டுக்கங்க. ஓகே சார். ஆ. ஸோ ஃபார் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்லி பெனிஃபிட் யுவர் ஸ்டடீஸ். ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. சரி ஓகே. நீங்க இப்படியே போடுறதா இருந்தாலும் போடுங்க. டு யூ பிரிஃபர் ஷார்ட் ஃபோக்கஸ்டு லெசன்ஸ் ஆர் லாங்கர் இன் டெப்த் கோர்ஸ்? ஷார்ட் கோர்சஸ், லாங்கர் கோர்சஸ்? ம். போத். சரி ஓகே. வாட் மோட்டிவேட்ஸ் யூ டூ பர்சியூ ஆன்லைன் லேர்னிங்? ஆன்லைன் லேர்னிங் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டே 1 அட் ஆன்லைன். ரிமைனிங் டேஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாரெல்லாம் அத பார்த்தீங்க? நேத்து நான் போட்ட ரோட் மேப் வீடியோ பார்த்தீங்களா? YouTubeல. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? நான் என்ன போட்டிருந்தேன்? ஓகே. ஆகாஷ் மட்டும் பார்த்திருக்காரு. வேற யாரும் பார்க்கல.
நேத்து போட்டிருந்தது பார்த்தீங்களான்னு தெரியல. இருங்க நான் கௌசல்யாக்கு நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் இருங்க. ஓகே. ஸோ வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு டூ பர்ஸ்யூ ஆன்லைன் கெரியர் டெவலப்மெண்ட், பர்சனல் குரோத், ஹாபி. இன்னொரு விஷயம் போட்டுங்க. ஆம், லோ காஸ்ட்ன்னு போட்டுங்க. லெஸ் காஸ்ட் ஓகேவா? நீங்க ஓகே ஒரு சார். பிளேஸ்க்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அக்காமடேஷன் காஸ்ட் எல்லாமே ஆகும். ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்டபிள் ஜோன். யூ கேன் லேர்ன் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்டபிள் ஜோன், கம்ஃபர்டபிள் டைமிங் அண்ட் காஸ்ட் ஆல்சோ வெரி மச் ரிடக்ஷன் ஆகும். நீங்க சப்போஸ் இதுவே நீங்க நீங்க போயிட்டு ஆஃப்லைன்ல போய் படிக்க போறீங்கன்னா, ஆஃப்லைன்ல நீங்க அங்கருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ செலவாகும் இல்லையா? பஸ் டிக்கெட் இருக்குது, லஞ்ச் இருக்கு, வெளில சாப்பிடுவீங்க, பெட்ரோல் இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஆன்லைன்ல படிக்கிறதுக்கும், ஆஃப்லைன்ல படிக்கிறதுக்கும். எஸ் சார். ஓகே. இது நான் 2, 3 விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிடுங்க. ஓகே சார். Are there specific goals you hope to achieve through online courses? Career advancement, certification, knowledge enhancement, ஜாப்ன்னு போட்டுருங்க. ஜாபு, ஸ்கில் அப்கிரேடேஷன், கெரியர் அட்வான்ஸ்மென்ட், சர்டிஃபிகேஷனு, நாலேட்ஜ் என்ஹான்ஸ்மென்ட். நீங்க நாலேட்ஜ்க்கு பதிலா ஸ்கில் போட்டுருங்க. கெட் சம் நியூ ஸ்கில், ஓகே சார். அப்கிரேட் மை ப்ரொஃபைல் போட்டுருங்க. அதான் கெரியர் அட்வான்ஸ்மென்ட்னா அதுதான். பட் யோசிக்கிறேன் நானு. இவ்வளோ ரொம்ப பெருசா போடணுமா? இல்ல ஏதாவது சிம்பிளா வேர்ட் போடலாமான்னு சொல்லிட்டு. பட் இது ஓகே தான். என்ன ஓகே பொறுத்தவரை சார். ஆன்லைன்ல படிக்கிறதுக்கான இது என்னன்னா, என்ன பொறுத்தவரை நாலேட்ஜ்க்காக நான் படிக்கிறேன். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் கூட எனக்கு மேட்டர் கிடையவே கிடையாது. ஐ ஹேவ் அ நாலேட்ஜ் தான் எனக்கு கெயின் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். நாலேட்ஜ் கெயின் ஆகணும். கெரியர்ல பூஸ்டப் ஆகணும். ஆ அந்த நாலேட்ஜ் அண்ட் கெரியர வச்சு தான் நான் அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்குள்ள போப்போறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொஃபைல் அப்கிரேடேஷன் தான். வாட் டிவைஸ் டு யூ டிபிக்கலி யூஸ் ஃபார் ஆன்லைன் லேர்னிங்? கண்டிப்பா ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவாங்க. ஃபைன். Do you prefer course with video lecture, written content, mix of both? போத் தான் ஆக்சுவலா. இதுதான் நான் போத்தா வச்சா மட்டும் தான் உங்க மைண்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னா வெறும் டெக்ஸ்ட்டா குடுத்தோம்னா அவ்வளோதான். சோலி முடிஞ்சதுன்னு நெனச்சுக்க வேண்டியது தான். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வீடியோ லெசன்ஸு, ஆடியோ லெசன்ஸு, இமேஜ் லெசன்ஸு அப்படி மிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ விச் டூல்ஸ் ஒர்க் பெஸ்ட் ஃபார் learning together? ஃபைல் ஷேரிங், குரூப் ப்ராஜெக்ட், லைவ் சாட், வீடியோ கான்ஃபரன்சிங். மல்டி செலக்ஷன்ல குடுங்க இந்த ஆப்ஷன்ஸ. வாட் டூல்ஸ் ஒர்க் பெஸ்ட் ஃபார் லேர்னிங் டுகெதர்? டூல்ஸ்ன்னு ஓகே சார். போடுறதுக்கு பதிலா ஃபீச்சர்ஸ்ன்னு போடலாமா? எஸ் சார். எஸ். ஓகே சார். ஓகேவா? ஸோ ஓகே சார். ஃபீச்சர்ஸ் போடுங்க. ஃபைல் ஷேரிங் ஓகே. லைவ் சாட்ல வந்து வீடியோ சாட்லாம் இருக்கக்கூடாது. ஒன்லி அ லைக் வாட்ஸ்அப் மாரி ஐ மீன் நாட் அ வாட்ஸ்அப் லைக் ஒன்லி டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் இருக்கிற மாரி போடுங்க. வீடியோ கால் மட்டும் வீடியோ காலும் ஓகே தான். லைக் Google Meet மாரி ஏதாவது ஒரு வீடியோ கால் மாரி வைக்கலாம். The thing ஓகே is, சார். every technology will bring some bad things to people. Every new technology will bring good things for people. ஓகேவா? ஸோ அதனால மல்டி செலக்ஷன்ல வச்சிருங்க. ஓகேவா? ஓகே சார். ஃபைன் தான். இதுலலாம் ஃபைன். இங்க ஃபீச்சர்ன்னு போட்டுருங்க மேல மட்டும். ஓகே சார். வாட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட்ஸ் டு யூ பிரிஃபர்? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்ட், கூகுள் பே. ஓகே தான். ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்ட், கூகுள் பே. ஓகே ஃபைன். ஐ திங்க் நான் சொன்னது மட்டும் தான் கரெக்ஷன்ஸ் மாத்தி எனக்கு அனுப்பி விடுங்க. மத்த எல்லாமே பக்கா. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ தாமோதர் உங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க போட்டிருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீசர் போட்டிருக்கீங்களா? ஆ இல்ல சார். நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, யூசஃப்ல வந்து கீழ டேப மாத்திருங்க. பாக்ஸ் மாரி போட்டு, அதுல கனெக்ஷன் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அதுக்கப்புறம் தான் சரி ம். ஓகே இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு பேஜையும் ஏஐ ட்ரினரி பிளான் போடுறதுக்கு ஒரு பேஜ், அதுல வர்ற யூசர்ஸ் ஃப்ளோஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா மென்ஷன் பண்ணிட்டு,
அதுல ஓகே. இருந்து ஒரு கொடுத்தேன். இஸ் இட் கரெக்ட்? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப யோசிக்கலாம் தேவையே இல்ல. ஆ நீங்க வந்து நேரா ஃபிக்ஜாம் போயிட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஃபிக்ஜாம்ல போயிட்டு நெறைய டெம்ப்ளேட்டே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஆல்ரெடி. ஃபிக்ஜாம்ல டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மீரோ போர்ட்ல வந்து டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுக்கு இந்த மாரி யுஎக்ஸ்ல இந்த மாரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்றாங்கன்றதுனால தான், ஃபிக்ஜாம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணு இவனுங்க உருவாக்கியே வச்சிருக்கானுங்க. யாரு? நம்ப நம்ப ஃபிக்மா குரூப்ஸ் பீப்பிளே எதுக்காக வந்து ஃபிக்ஜாம் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஃபிக்ஜாம்ல நீங்க இந்த மாரி அந்த இந்த கொலாபரேட்டிவான வொர்க்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பிரெயின் ஸ்டார்மிங், ரெட்ரோஸ்பெக்டிவ், அஜைல் ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த ஃபிக்ஜாம்ன்றது நம்ம பண்றாங்க. ஸோ இதுல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சில விஷயங்கள்லாம். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸ்மால் பிளான். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் இங்கவே இருக்கும். ஓகேவா? இங்கவே இருக்கு பாருங்களேன். இங்க ஸ்க்ரீன் ஜெனரேட்ல தெரியல சார். வந்துச்சு. தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியலையே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா ஸ்க்ரீன் தெரியாது. ஏன்னா நான் ப்ரௌசர்ல வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எஸ் சார் தெரியுது. ஓகே. இப்போ ஃபிக்ஜாம்ல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாரி இருக்கும். இதுல ஃப்ளோ சார்ட் ஓகேவா? ஃப்ளோ சார்ட் இந்த மாரி ஆட் பண்ணு, ஜெனரேட் பண்ணு அப்படின்னு போட்டீங்கன்னா, இத வந்து ஏஐல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். இல்லன்னா டெம்ப்ளேட்டே நமக்கு அவைலபிளா இருக்கும். இதோ பாருங்களேன், தெரிதுங்களா? ஸோ ஒன் சிம்பிள் கிளிக் தான். உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதுவே இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்ன்னு நான் போடுறேன் பாருங்களேன். சார் இந்த ஏஐல நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸையும் நம்ம ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ சார்ட் நமக்கு தெரியும்ல. அத அப்படியே நம்ம ஃபுல் டீட்டெயிலா குடுத்து எடுக்க முடியுமா சார் அவுட்புட்ட? நான் உங்கள எடுத்து கஸ்டமைஸ் தானே பண்ண சொல்றேன். நான் உங்கள எல்லாத்தையும் இத ஓகே, வச்சே பண்ண ஓகே. சொல்லலையே. இல்ல, இல்ல கேட்கிறேன். இந்த மாரி பண்ண முடிஞ்சா அது இன்னும் ஈஸியா ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும்ல, அந்த மாரி யோசிச்சேன் நானு. நீங்க ஏஐ டூல யூட்டிலைஸ் பண்றதுன்றது உங்களுடைய நல்லதுக்காக நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா, இப்ப இத கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க? 2, 3 டேஸ் சார். ஆ அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா, இங்க ஒரு சிம்பிள் ஆ ஒரு சிம்பிள் கிளிக்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது? எடிட்டபிள் டெம்ப்ளேட்டா கிடைக்குதுங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க அந்த அந்த லைன போடுறதுக்கோ, அந்த விஷயங்கள போடுறதுக்கோ நீங்க யோசிக்கவே தேவையில்ல. இப்போ இங்க பாருங்களேன், நீங்க இப்ப நான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சொன்ன டிசைன் எப்படி பண்ணியிருக்கணும்னா, இப்ப நீங்க மெயினா ஒரு இது போட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு கீழ சில விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, இத ஒரு காப்பி எடுத்துட்டு, ஓகேவா? நான் இப்படி தான் பண்ண சொன்னேன் ஆக்சுவலா உங்கள. ஒரு ஒரு பாயிண்ட்ட இப்படி பாக்ஸ் போட்டு, சின்ன சின்னதா வச்சு, இந்த லைன் இருக்கு இல்லையாங்க? இதிலிருந்து ஒரு லைன் சம்திங் நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு லைன் ஒண்ணு வரைஞ்சு, இப்படி ஒரு லைன போட்டு, இந்த லைன்ல இருந்து இதோ இது ஒண்ணு, இது ஒண்ணு, அப்படி போட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஒண்ணுமே கிடையாது. 2 நிமிஷத்துல ஒரு ஒரு பக்காவான ஒரு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு யூசர் ஃப்ளோ ரெடி ஆயிடுச்சு. நீங்க நீங்க இன்னும் அழகா இந்த இந்த கேன்வா இந்த ஃபிக்மா டூல இன்னும் லிவரேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் சில அழகான சூப்பரான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா?
ஓகே சார். இப்போ கிளியரா புரியுது. இது சார் அனதர் ஓரளவுக்கு எக்ஸாம்ல விட்ஜெட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? வர இருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இது இங்க இங்க சில டெம்ப்ளேட்லாம் இங்கலயே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க உங்களுடைய ஃப்ளோ சார்ட்டுக்கு போறதுக்கான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இது பண்ணிட்டோமா? அடுத்து அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இல்ல சார் எனக்கு வந்து ஃபிக்ஜாம்லாம் எனக்கு நானுமே அந்த அளவுக்கு ஃபிக்ஜாம் யூஸ் பண்ணது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஃபிக்ஜாம்ல இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. இங்க இங்கேயே போயிட்டு நான் தேடுனாலுமே, எனக்கு கிடைச்சிரும் முன்னாடியே. இது வந்து என்னன்னா, நெறைய டிஃபிகல்டீஸா இருக்குது. எப்படி இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கவே இருக்காது. எனக்கு போனாலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லப்போனா. ஓகேவா? ஆ எப்படி இருக்கும்னா, நான் போயிட்டு ஒரு லேண்டிங் பேஜ்ல போய் உட்காந்தேன்னு வச்சுக்கங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்ன இங்க இருக்கும் டேட்டா டிஃபால்ட்டாவே வரும். இந்த மாரி ஃபிக்ஜாம் இது பண்றீங்களா? அது பண்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு டெம்ப்ளேட்டே இருக்கும் அவைலபிளாவே. சொல்றது புரிஞ்சுதா? இதோ இருக்கு ஆ பாருங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டெம்ப்ளேட் உங்களுக்கு இங்கவே இருக்கும். டயகிராம் இங்க இருக்கு. ஓகேவா? பிளானிங் இங்க இருக்கு. மீட்டிங்ஸா? இந்த மாரி மீட்டிங்ஸ் இங்க இருக்கா? சிம்பிள் அவ்வளோதான். அஃபினிட்டி மேப்லாம் பக்காவா போட்டு போயிட்டே இருக்கலாம். யோசிக்கவே தேவையில்ல. சொல்றது புரிஞ்சுதா? டயகிராம் இங்க ஓகே. பாருங்க. ரீசென்ட்ல வந்துட்டீங்கன்னா, இங்க ஆல் டிசைனர் டெம்ப்ளேட்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க. பிரைன் ஸ்டார்மிங், ஐடியேஷன் டெம்ப்ளேட்ஸ், அஃபினிட்டி டயகிராம்க்கு, ரிலேஷன்ஷிப், என்டிட்டி, ஃப்ளோ சார்ட், ஆர்கனைசேஷன் சார்ட். இந்த மாரி இன்னும் நெறைய டயகிராம்ஸ் இங்க இருக்கு. மோர் டெம்ப்ளேட்ல போனீங்கன்னா, இங்க நெறைய கிடைக்கும். ஸோ சப்போஸ் இங்க வந்து ஐஏன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஆர்க்கிடெக்சர் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதோ இருக்கு பாருங்க. ஆர்க்கிடெக்சர் டயகிராம். ஸோ அந்த மாரி நெறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் இங்கேயே அவைலபிளா இருக்கு. நீங்க எங்கேயுமே போய் யோசிக்கவே தேவையில்ல. கஷ்டமே பட தேவையில்ல. 1 நாள், 2 நாள்லயே முடிச்சு கழிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? டன்னா? ஓகே சார். கைஸ் உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஃபிக்ஸாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆ இது கிடைச்சுச்சுன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபிக்ஜாம் டைப் பண்ணுங்க. ஸோ ஃபிக்ஜாம யூஸ் பண்ணி போட கத்துக்கங்க. சப்போஸ் ஃபிக்ஜாம் ஒர்க் அவுட் ஆகாது சார் எனக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து பக்காவா ஃபிக்ஜாம்ல ஒர்க் பண்ணது கிடையாது. அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மீரோ போர்ட் போங்க. மீரோ போர்ட்லயும் 1000 டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். அதிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய மீரோ போர்டு, அ உங்களுடைய ஃபிக்ஜாம் இது 2 எதுக்காக நம்ம சொல்லிக் குடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க போடப்போற எம்பதி மேப்பு, பர்சோனா, அஃபினிட்டி டயகிராமு, கஸ்டமர் ஜர்னி மேப்பு இது எல்லாத்துக்கும் இந்த மாரியான டூல்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் உங்களுக்கு மீரோ போர்ட் சொல்லிக் குடுத்தது. புரிஞ்சுதா காய்ஸ்? ரொம்ப சிம்பிள். சரியா? ஃபிக்ஜாம யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும். அப்படி ஃபிக்ஜாம் இல்லன்னா, மீரோ போர்ட் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். யூஸ் பண்ணா தன்னால ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் எல்லாமே. புரிஞ்சுதா? ஸோ ஃபிக்ஜாம் எடுத்து லிவரேஜ் பண்ண ஆரம்பிங்க. சொல்லுங்க தாமு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது நீங்க பண்ணது கரெக்ட்டு தான். பட் இன்னும் கொஞ்சம் ஓகேங்க நான் சார். சொன்ன அந்த ஆர்க்கிடெக்சர் மாரி கொஞ்சம் பார்த்து போட்டீங்கன்னா நல்லாருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே சார், ஓகே சார். நீங்க போன வாட்டி போட்டதே சார் ஓகே இந்த தான். கரன்சி கால்குலேட்டர்ன்னு வச்சிருக்கேன் பாருங்க ஆஃப்லைன் மோட்ல. அது கன்வெர்ட்டர்ன்னு கரன்சி கன்வெர்ட்டர்ன்னு வைக்கலாமா? இல்ல கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாமா? கால்குலேட்டரே ஓகே தான். கரன்சி கால்குலேட்டரே ஃபைனா தான் இருக்கும். இதெல்லாம் பெருசா எப்படி சொல்றது? எந்த பிரச்சனையும் கிடையாது தாமு. ஸோ யூ கேன் பிரிங் வித் வாட்டெவர் த திங்ஸ் யூ வாண்ட் டூ இன்ட்ரோடியூஸ். உங்களோட மைண்ட் செட்ல நீங்க என்ன வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான். சிம்பிள். புரிஞ்சுதா? ஓகே சார். ஸோ இப்போ ஒரு சின்னதா என்னுடைய என்னுடைய ஸ்டூடண்ட் பண்ண ப்ராஜெக்ட் காட்டப் போறேன். ஸோ எல்லாரும் ட்ரெஸ் தச்சிருப்பீங்க. பட் ஆனா, ஒரு ஏஐ வந்து ட்ரெஸ் தச்சா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு ஏஐ வந்து ட்ரெஸ்ஸ அளவு பண்ணா எப்படி இருக்கும்?
ஸோ அதுதான் இந்த ஆப்போடைய முக்கியமான ஃபங்ஷனாலிட்டி. ஆகுமென்ட் ரியாலிட்டி வச்சு தான் இதோட மெயின் கேமே இருக்கு. ஸோ பார்க்கலாமா? ஸோ கரண்ட் ஃபேஷன் கஸ்டமைசேஷன் platform lack seamless fusion of user creativity and artificial intelligence, creating a notable gap in the market. The challenges is develop dress customization app, effortless integrates user input with AI, design suggestion, fostering personalized and collaborative experience. இந்த மாரி நீங்க போடாதீங்க கைஸ். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரிலாம் ரொம்ப குரூப்பாலாம் போடக்கூடாது. எல்லாத்துக்கும் நான் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன். ஒரு பாயிண்ட்டா போடணும். இவன் போட்டிருக்கிற மாரி போடக்கூடாது. தப்பா போட்டிருக்காரு. நான் இப்ப அவருக்கு எப்படியாவது ரிவ்யூ சொல்லுவேன் நானு. நம்ம ஸ்டூடண்ட் போட்ட மாரி தப்பா போட்டிருக்க கூடாது. இது எல்லாமே பிரேக் பண்ணணும் நீங்க. அடுத்த லைன் வந்து எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இட் ஷுட் பி பாயிண்ட் பை பாயிண்ட். இந்த மாரி குரூப்பா போட்டீங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டா போடுங்க. Existing solution fall short, providing a unified interface or like looking integration, Tyler service. Okay. பேசிக்கலி என்னன்னா ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு சஜஷனும் ஃபிட்டும் கொடுக்க போகுது. இதுதான் இந்த ப்ராடக்டோடைய டிசைனு. ஸோ எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க டிசைனு. ஸோ இதோடைய எம்பத்தி மேப் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் கெயின் பாயிண்ட் பார்க்குறீங்க. யூசர் ஜர்னி மேப் பார்க்குறீங்க. அதில் இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்குறீங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்க்குறீங்க. அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்த்ததுக்கப்புறம் டிசைன் சிஸ்டத்துக்கு அப்புறம் டைப்போகிராஃபி, ஐகான் செட்டு, ஹேண்ட் ஸ்கெட்சு இதெல்லாம் வந்து அவர் பேப்பர் பென்சிலில் வரைஞ்சி போட்டது. அதுக்கப்புறம் வந்து டிசைனில் ஒயர் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணார். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஆப்பாக பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இதான் லேண்டிங் பேஜு. ஸோ எப்படி வந்து ஒரு ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் தேவைப்பட போகுதுன்னு சொல்லிட்டு போடுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆப்பா இன்டராக்டிவ் புரோட்டோடைப்பா பண்ணி வச்சிருக்காரு. அத வீடியோவும் போட சொல்லியிருந்தேன். இதில போட்டிருக்காரா தெரியல பார்க்கலாம். இதான் அந்த ஸ்க்ரீன்ஸ் பார்த்துக்கங்க கைஸ். எப்படி இருக்கு? இந்த ஆப் எப்படி இருக்கு கைஸ்? இந்த ஃபியூச்சர் ஆப் எப்படி இருக்கு? ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணது. ஓகேவா? ஓகே. ஸோ பண்ணியிருக்காரு. என்கிட்ட ரிவ்யூ வந்துச்சு இன்னைக்கு. உங்களுக்கு காட்டினேன். எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்களும் உங்க ப்ராடக்ட்ட வந்து பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமா அனுப்புங்க. நானும் ரிவ்யூ பண்ண ஆசைப்படுறேன் ரொம்ப. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சஜஷன். ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒண்ணு வருது. ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட் ஓரியன்டடா. நான் குரூப்ல அனுப்புறேன். ஓகேவா? இது வந்து இந்த இந்த பீப்பிளுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் நான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மென்ட்ல. உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்துச்சுன்னா, நீங்க ஜாயின் பண்ணி படிங்க. அதாவது பேமெண்ட்லாம் கிடையாது. ஃப்ரீ கோர்ஸ் தான். ஃப்ரீ ஒர்க் ஷாப். ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன பண்றேன், லிங்க் வந்து குரூப்ல போடுறேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். ஓகேவா? 2 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப்பு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து ஆடட் ஆன அட்வான்டேஜ். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது ஓப்பன் பண்ணி படிச்சு கொஞ்சம் சர்டிஃபிகேட் வேற குடுக்குறாங்க போலக்குது. ஓகேவா? நான் குரூப்ல போட்டிருக்கேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்தேன்.